ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். எப்போவுமே ஒரே மாதிரியான தோசை சாப்பிடாம இது போல் நல்லா வெரைட்டியாக தோசை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே ரொம்ப டேஸ்டியாக முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 25 கிராம் பூண்டு சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 நார்மல் சைஸ் வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 8 வரமிளகா பக்கம் சேர்த்திருப்பேன். இது கூடவே 4 நார்மல் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக புளிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு புளி. புளி சேர்த்தும்போது சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இது எல்லாமே தண்ணியை ஊற்றாமல் நல்ல பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே சட்னி நல்லா அரைப்பட்டுரும். அதனால் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றினோம்னா சட்னி கொஞ்சம் சல்லுன்னு ஆன மாதிரி ஆகிடும். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை போட்டுடலாம். மிக்ஸி ஜார்லேருந்து சட்னியை நல்லா வலித்து எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சட்னியை ரவுண்டு மோஷனில் கலந்துவிடுங்க. அப்போ தான் சட்னி எண்ணெயோடு சேர்த்து நல்லா மர்ஜ் ஆகிட்டு வரும். இனி மிதமான சூட்டில் வச்சு சட்னியை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாவே போதும். நல்ல சூப்பராக டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிரும். சட்னியை ரொம்ப சுருள விட வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கி வச்சுக்கோங்க. சின்ன கிண்ணத்தில் முட்டை ஒன்று உடைச்சி ஊற்றிடலாம். இதை ஸ்பூனை வச்சு ஒரு முறை நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டால் போதும். அதையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தோசை மேலே ஊற்றும்போது நல்லா சம அளவில் பருப்பி விட முடியும். முட்டையும் பீட் பண்ணி எடுத்தாச்சு. தோசைக்கல் லைட்டாக சூடாக இருக்குது. இதை டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்ல மெல்லிஸாக தோசை ஊற்றிடலாம். அப்போ தான் முட்டை தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் தோசை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா முட்டை தோசை நல்ல பெரிய அளவில் நல்லா வரும். தோசைக்கு தேவையான அளவுக்காக நான் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்தும் போது நல்லா முருகலாக வரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நெய்யை ஒரு பக்கம் மட்டும் போடாமல் எல்லா பக்கமும் ஸ்பூனை வச்சு நல்லா சம அளவில் பரப்பி விடுங்க. நெய் போட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியை தோசை மேலே நல்லா பரப்பி விட்டுடலாம். இது போல் சட்னி சேர்த்தும் போது முட்டை தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ் இல்லாமலேயே சாப்பிட்டுக்கலாம். தோசையோட கடைசி பாகம் வரைக்கும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முழுமையாக பரப்பி விட்டுருக்கேன்ட்டு. சட்னியை நல்லா பரப்பி விட்டுட்டு உடச்சி வச்சுருந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பரப்பி விட்டுடலாம். மிதமான சூட்டில் வச்சு தோசைக்கு மேலே இதெல்லாமே செய்யுங்க. அப்போ சீக்கிரமாக தோசை கருகாமல் இருக்கும். ஒரு முழு முட்டையுமே ஊற்றி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு முழு முட்டையுமே ஊற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா சரி சமமாக இது போல் நான் பரப்பி விட்டுருக்கேன். முட்டைக்கு மேலே கொஞ்சமாக குருமிளகுத்தூளை நல்லா தூவி விட்டுடலாம். இதுவுமே எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா முழுமையாக பரப்பி விட்டுடுங்க. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையுமே நல்லா முழுமையாக பரப்பி விட்டு எடுத்துடலாம். பார்க்கவே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல யம்மியாக வந்திருக்குன்னு.
மிதமான சூட்டில் வச்சே தோசை நல்லா முருகி வந்திருக்கு, மேலேயுமே கொஞ்சமாக வெந்திருக்கு. தோசையை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு கரண்டி வச்சு மெதுவாக இது போல் அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா முட்டையுமே நல்லா சமமாக வெந்து வரும். ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தாவே போதும், முட்டை நல்லா வெந்து வந்திருக்கும். இதை ஒரு முறை நல்லா இது போல் நான் தடவி விட்டுட்டு திரும்பவும் திருப்பி போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. வெங்காயம் கொஞ்சம் கூட உதிராமல் வந்திருக்கு. இதை 3ஆக மடிச்சு விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இது போல் முட்டை தோசை செய்யும்போது ஒன்று சாப்பிட்டா கூட அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஹோட்டலில் போயிட்டு அதிகம் விலை கொடுத்து வாங்காமல் இது போல் வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியாக முட்டை தோசை ரெடி பண்ணிடலாம். இந்த முட்டை தோசை சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னி கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கார முட்டை தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.